ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நத்தம் புறம்போக்கு நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்தவர்களுக்கு 3228 அடி சதுரடிக்கு பட்டா இலவசமாக வழங்குறாங்க. இந்த பட்டா யாரெல்லாம் பெற முடியும், யாருக்கெல்லாம் வழங்குறாங்க, எந்த ஊரில் இந்த பட்டா வழங்குறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வெளியே இருக்குது என்ற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை முழுவதும் கிராம நத்தத்தை ஆக்கிரமித்து வசிப்போருக்கு எந்த கட்டணமும் இல்லாமல் 3338 சதுரடி வரை இலவச வீட்டு மனை பட்டா வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. சட்டசபை தேர்தல் நெருங்குவதை கருத்தில் கொண்டு அரசு தாராளம் காட்டுது. அடுத்த கட்டமாக காஞ்சி, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இந்த பணிகள் பட்டா வழங்க வருவாய்த்துறையில் ஆலோசனை நடந்து வருது. விரிவாக்கத்திற்கு முந்தைய சென்னை மாநகராட்சி எல்லையில் உள்ள அயனாவரம், கிண்டி, கொளத்தூர், அமைந்தகரை, மாம்பழம், பெரம்பூர், வேளச்சேரி ஆகிய 7 தாலுகாக்களில் 1978 முதல் 1999 ஆண்டு வரை நகர நிலவரி திட்டத்தின் கீழே மொத்த இடங்களையும் அளந்து பட்டா வழங்கப்பட்டது. தனியார் பட்டா பெற்ற நிலையில அரசு ஏமான நத்தம் வகைப்பாட்டில் வசித்த 15,000க்கும் மேற்பட்டோருக்கு பட்டா வழங்கப்படவில்லை. இவர்களின் கோரிக்கையால 2012 ஆண்டு கையால் எழுதப்பட்ட பட்டா வழங்கப்பட்டது. இருந்தும் பத்திரப்பதிவு செய்ய முடியாததுடன் அனுமதி பெற்ற கட்டடம் கட்ட முடியாத நிலையும் ஏற்பட்டது. இந்த வகையில விரிவாக்கத்திற்கு முந்தைய மாநகராட்சி எல்லையில் உள்ள 7 தாலுகாக்களுக்கு ஆன்லைன் பட்டா வழங்க உள்ளது. சென்னை மாநகராட்சியுடன் காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல பல பகுதிகளில் இணைக்கப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்டது. விரிவாக்கத்திற்கு பிந்தைய எல்லையான ஆலந்தூர், அம்பத்தூர், திருவெற்றியூர், மாதாவரம் மற்றும் சோழிங்கநல்லூர் தாலுகாக்கள்ல நகர நிலவரி திட்ட பணிகள் முடிந்த கிராமங்களுக்கு ஆன்லைன் பட்டா வழங்க உள்ளது. இந்த வகையில சென்னை மாவட்டத்தில் 30,000க்கும் மேற்பட்டோருக்கு பட்டா வழங்க உள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதற்காக தனி தாசில்தார்கள் நியமித்து பணிகளை துவங்கப்பட்டு உள்ளன. நிலவரி திட்ட பணிகள் முடிந்த 46 கிராமங்கள்ல நத்தம் வகைப்பாட்டில் வசிப்போருக்கு ஆன்லைன் பட்டா வழங்கப்படும். இதற்கான கையால் எழுதி தரப்பட்ட பட்டா வைத்திருப்போர் வீடுகளுக்கு சென்று இடத்தை அளந்து அவர்களின் முழுமையான விவரம் பெற்று ஆன்லைனில் சரிபார்த்து நோட்டீஸ் வழங்கப்படும். நோட்டீஸ் பெற்ற சில நாட்களுக்குள்ள நகர நிலவரி திட்ட தாசில்தார் அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும். முழு இடம் அல்லது பிரித்து விற்பனை செய்தார்களா, வணிகம் கட்டிடம் கட்டி உள்ளனரா என விசாரணை நடக்கும். ஆவணங்கள் சரியாக இருந்தால் 3228 சதுர அடி வரையிலான நிலத்திற்கு ஆன்லைன் பட்டா வழங்கப்படும். மீதமுள்ள கிராமங்கள்ல நத்தம் இடத்தில் வசிப்போருக்கு நகர நிலவரி திட்ட பணிகள் முடிந்த பின்னர் பட்டா வழங்கப்படும் என்று அவர்கள் கூறியுள்ளனர். சென்னை மாநகராட்சியில நத்தம் நிலத்தில் வசிப்போருக்கு பட்டா வழங்குவதை தொடர்ந்து சுற்றியுள்ள காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் இதே பாணியில வீட்டு மனை பட்டா வழங்க அரசு ஆலோசித்து வருகிறது என வருவாய்த்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதற்கு முன் ஆட்சேபனை இல்லாத அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து வசிப்போருக்கு அதிகபட்சமா 2 சென்ட் நிலம், அதாவது 870 சதுரடி வரை இலவச வீட்டுமனை பட்டா தரப்பட்டது. கூடுதலா 1 சென்ட் இடத்துக்கு சந்தை விலையில 25% வசூலிக்கப்பட்டது. கிராம நத்தம் இடத்துல வசிப்போருக்கு அதிகபட்சமா 3228 சதுரடி வரையிலான நிலத்திற்கு பட்டா வழங்கப்படும். இதுல 2352 சதுரடி இடம் வர கோட்டாட்சி இருக்கும். அதற்கு மேல் மாவட்ட வருவாய் ஆட்சியரும் பட்டா வழங்குவார். அதுல வீடு இருக்க வேண்டும். முழு வணிகம் அல்லது பகுதி வணிகமாக இருந்தால் பட்டா கிடைக்காது. அதே போல ஒரு நபர் 3228 சதுரடிக்கு மேல் வைத்திருந்தால் அந்த இடத்துல பட்டா கிடைக்காது. அது அரசு நிலமாக இருக்கும். சென்னையில 17 தாலுகா அலுவலகங்கள் கீழே 241 வருவாய் கிராமங்கள் உள்ளன. இவற்றில் நிலவரி திட்ட பணிகள் முடிந்த 12 தாலுகாக்களில் உள்ள 46 வருவாய் கிராமங்களில் மட்டுமே தற்போது கிராம நத்தம் நிலத்திற்கு பட்டா வழங்க உள்ளது. தாலுகா கிராமம் அயனாவரம், கொன்னூர், கிண்டி, கோட்டூர், கொளத்தூர், சிறுவள்ளூர், பெருவள்ளூர், அமைந்தகரை, பெரியகுட்டை, வில்லியனூர், கோயம்பேடு, அரும்பாக்கம், செஞ்சேரி, மாம்பழம், நெசப்பாக்கம், கோடம்பாக்கம், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, சாலிகிராமம், பெரம்பூர், கொடுங்கையூர், தேலவாயில், எருக்கஞ்சேரி, ஜாமாலியா, செம்பியம், வேளச்சேரி, வெளிக்குன்றம், தரமணி, திருவான்மியூர், பள்ளிப்பட்டு, ஊரூர், கானகம், திருவெற்றியூர், ஏர்னாவூர், சாத்தப்பட்டு, மாதாவரம், அம்பத்தூர், வலகுடம், மேனாம்போடு, பற்றவாக்கம், அம்பத்தூர், அத்திப்பட்டு, மன்னூர்பேட், கோட்டூர், கொரட்டூர், காக்காபாலம், முகப்பூர், பாடி, ஆலந்தூர், ஆதம்பாக்கம், பழவந்தாங்கல், தங்கநல்லூர், சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி என்ற கிராமங்கள் எல்லாமே இதுக்குள்ள பட்டா வழங்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குடியிருப்பு வாசிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நத்தம் புறம்போக்கு நிலங்கள்ல வசிப்பு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பா உங்களுக்கு பட்டா கிடைக்கும்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ள அந்த லைக் பண்ணுங்க. இதுபோல மற்ற மாவட்டங்களையும் இடங்களை வந்து பிரித்து அதில் வந்து அளக்கும் பணிகள் வந்து நடந்து வருது. விரைவில் மற்ற மாவட்டங்களுக்கான புறம்போக்கு நிலம் பட்டா வழங்குறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுக்கு கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல பயனுள்ள வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனிதர்களை காப்போம். நன்றி.